குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் 9th இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒன்று வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹெரிட்டேஜ் லிஸ்ட் என்ன அப்படின்னா சார்நாத் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 44 இருக்குது. ஓகே, இதில் வந்து 36 வந்து கல்ச்சுரல், 7 வந்து நேச்சுரல், 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டென்டேட்டிவ் வந்து 62 இருக்குது. ஓகே ஓகே அவ்வளோதான். ஸோ இது வந்து கன்வென்ஷன் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் வந்து 1972 இந்த இயர் ஞாபகம் வச்சுங்க. சார்நாத் அப்படிங்கிறது எங்கே ஞாபகம் வச்சுக்க. சார்நாத் எங்கே இருக்குது? வாரணாசியில் இருக்குது. ஓகே அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் வராதுங்க. ஓகே, யுனெஸ்கோ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. 1945 ஆட்ரே பாரிஸில் இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த நியூஸ் வந்து இது வராது. ஓகே, ஸோ இது வந்து தேவையில்லை, வராது. ஒன் டைம் வந்து நீங்கள் படித்து வச்சுங்க. ஓகே, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இந்த மெரிடைம் இதுலலாம் இருக்குல்லையா, போர்ட், ஷிப்பிங், வாட்டர்வைஸ், இதிலெல்லாம் வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து இதுவும் முக்கியம் இல்லை தான், சரி எதுக்கும் தெரிஞ்சுங்க. இந்த அட்டல் இன்னோவேஷனோட ஒரு ஆர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீத்தி ஆயோகோட ஒரு ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த வெர்னாகுலர் அப்படிங்கிறது என்னென்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கோயம்புத்தூர் இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர் பாஷை, மதுரையில் இருந்தால் மதுரை பாஷை, இதுதான் வந்து வட்டார மொழி, வட்டார வழக்கு. ஓகே, ஸோ இதை வந்து என்ன சொல்கிறதுனா இதை ஒரு இன்னோவேட்டிவாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், அந்தந்த மொழியில் அவங்கவுங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன். பாஷினி அப்படின்னு வந்துட்டாலே வந்து அது ஒரு பாஷை. ஓகே, லாங்குவேஜ் பற்றினதான். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன கேள்வி வரும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து யார் கூட கம்பைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. யூனிவர்சல் பேங்க் லைசன்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துங்க. 1000 கோடி கேபிட்டல் வேணும். அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும். யாரோடது? அதோட பெர்ஃபார்மன்ஸு. 2 வருஷம் வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கணும். ஓகே, அடுத்தது வேறு என்ன, கிராஸ் என்பிஏ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3% கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் ரிஸ்க் அசர்ட் ரேஷியோ வந்து 15 ப்ளஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 15 ப்ளஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் இது இருக்கு இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது ஒரு இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கான யூனிவர்சல் பேங்க் வாங்கிறதுக்கான ஒரு க்ரைட்டீரியா. ஸோ இது மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே 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 இது முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த யூனிவர்சல் லைசன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறது யார் தலைமையிலான கமிட்டினா எம்கே ஜெயின் அவரோட தலைமையிலான கமிட்டியை தான் வந்து இதை வந்து எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எம்கே செயின் போட்டு இதை வந்து கண்காணிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஐஎஃப்சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐஎஃப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கோட ஒரு ஆம். ஓகே, இவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து ஃபண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரி, இப்போ யார் அப்படின்னா ஐஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சியோட ட்ரீம் ஃபண்டு, அதுக்கு வந்து ஒரு 150 மில்லியன் வந்து ஃபண்டு பண்ண போகிறாங்க. 150 மில்லியன், 150 ஹெச்டிஎஃப்சி. எதுக்காக அப்படின்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்காக. அவ்வளோதான். வேறு என்ன வரப்போகுது சொல்லுங்கள் பாப்பா. ஓகே, அடுத்தது வந்து இந்த கஸ்டமைஸ்டு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன் வந்து யாருக்கு தரப்போகிறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபசாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னா பரோட்டா. ஓகே, ஃபசாய் வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. இவங்க 2 பேரும் சேர்ந்து கஸ்டமைஸ்டு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன், பேமெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத தரப்போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே,
இது வந்து தேவையில்லை, எதுக்கும் படித்து வச்சுங்க ஓகேவா. டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, டிஎஸ்பி தான் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அது அம்ரித் பாரத் ட்ரெயின், அப்புறம் மெட்ரோ ட்ரெயின், இதுக்கெல்லாம் வந்து அதோட ட்ரெயின் கோச் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தரது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க. 1800 கோடி செலவில் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லி அதோட நேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு, கனரக வாகனங்கள், இந்த மாதிரி ட்ரெயின், ட்ரக்கு, இதெல்லாமே வந்து யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க தான் ஓகேவா. ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா 125-200 கோச் வந்து ஆனுவலி வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் வந்து 1100 கோச்சாக வந்து ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகும் வித்தின் 5 இயர்ஸில். ஓகே, அடுத்தது பாரஸ் டிஃபென்ஸ். ஓகே, இவங்க வந்து பூனேயில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூனே தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா, ட்ரோனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓகே, அதே பாரஸ் தான் வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆம். அந்த ஆம் என்ன அப்படின்னா HPS. ஓகே, ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம். அவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகே, HPS அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. HPS ஹார்ஸ் பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஓகே, HPS ஜெர்மனி. ஓகே, அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சேட்டலைட் ஆண்டனா டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் சேட்டலைட் ஆண்டனா டெக்னாலஜி. ஓகே, அம்பட்டு தான். ஓகே, இது வந்து பழைய நியூஸ் தான். பிராண்ட் அம்பாசிடராக வந்து ஜொமேட்டோ வந்து பிராண்ட் அம்பாசிடராக ஷாருக் கானை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ஆண்ட்ஃபின் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம். ஆண்ட் எறும்பு. ஓகே, அவங்க வந்து சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம். எட்டர்னலில் இருந்த 1.46% ஷேர், கிட்டத்தட்ட 4097 கோடி மதிப்பிலான ஷேரை வந்து சேல் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஆண்ட் வந்து எட்டர்னலில் இருக்கிற ஷேரை வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த நியூஸ் தேவையில்லை. மியான்மர் ஃபார்ம் ஆக்டிங் ஓகே தேவையில்லை. ஜாவலின் த்ரோ, நேஷ்னல் ஜாவலின் டே வந்து 2020 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2020 ஏன் அப்படின்னா வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து 2022 தான் வந்து நம்ம வந்து ஜாவலின், அதாவது டோக்கியோ ஜப்பான் இருக்கு இல்லையா, அங்கே நடந்த ஜாவலின் த்ரோ, அதாவது ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா வந்து ஃபஸ்ட்டு தங்கம் வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணணும் விதத்தில் தான் வந்து நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, எவ்ரி இயர் August 7 வந்து இது செலிப்ரேட் பண்ணுறோம். நாகசாகி டே 9, அதுக்கப்புறம் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட். ஓகே இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் எங்கேன்னா நாக்பூரில் இருக்கிற அது பேர் என்ன சத்நாவ்ரி அப்படிங்கிற வில்லேஜ். ஓகேங்களா, எங்கே நாக்பூரில் இருக்குது. நாக்பூர் எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜ் தான் வந்து இந்தியாவுடைய முதல் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ். ஓகே, அடுத்தது வந்து இந்த நாம் போர்ட்டல் இருக்கு இல்லையா, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ இதில் வந்து இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து இதுதான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருந்து மகாராஷ்டிரா வந்து இந்த பியர்ஸும் ஆப்பிளும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆப்பிளும் வாங்குகிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆப்பிள் வந்து நிறையா ஃபேமஸாக விளையும். ஓகே, ஸோ இந்த நாம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். டாடா, பை பாய்.